ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கிங். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வரைக்கும் ஹார்ட் பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பார்க்காம இருக்கிற அவங்களுக்காக சொல்றேன். பார்த்தவங்க இட்ஸ் அஃப்கோர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரிவ்யூவை பாருங்க அப்படின்னா ஓகே. நான் இப்போ தான் 61 to 64 எபிசோட் நான் பார்த்தேன். ஸோ அந்த 61 to 64 எபிசோட் இதெல்லாம் இருக்குது. அண்ட் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த எபிசோட் இருக்குங்க. ஸோ 4 எபிசோட். இந்த 4 எபிசோட் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க. அண்ட் இதில் ஒரு இன்டெப்த்தான ஒரு சின்ன விஷயமும் கலந்துருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலிங்காக ஒரு ரிவ்யூ பார்க்கணும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். நம்ம ரீனா அர்ஜுன் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க 2 பேரும் ஒரு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சில்மிஷ விஷயங்கள் நாங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. என்னப்பா சில்மிஷ விஷயம் அப்படின்னா இப்போ சொல்லாமல் கஷ்டம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது. அப்போ அது மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் ரீனா கொஞ்சம் டல் ஃபேஸில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரதியோட பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, பொண்ணு பையன். அந்த பொண்ணு பையன் இவங்க அவங்க வீட்டுக்கு தெரியாமல் நீச்சல் குளத்தை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த பையன் மூச்சு திணற ஒரு டைம் விழுந்ததும் அந்த பையன் தான். பட் கூட்டு போனதும் அவங்க தான், காப்பாற்றினது இவங்க தான், ரீனா தான். பட் இருந்தாலும் பெற்றோராகி அவங்களோட மனம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும். ஸோ அப்போ வந்த ஒரு சைக்கிள் பலான ஒரு அறை கண்ணத்துல விழுந்துச்சு. அந்த அறையோட அந்த பிஃபோர் த 61க்கு பிஃபோர் இருக்கிற எபிசோட்ல எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த எபிசோட்ல அதை கொஞ்சம் அவங்க கொஞ்சம் மறக்கிறதுக்காக நம்ம அர்ஜுன் நம்ம ரீனா கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. சம் பிளேசஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி கற்று, இந்த மாதிரி ஜெல்லாரு, இந்த மாதிரி பேசு அப்படி மாதிரி சொல்லி அவங்கள கூல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ கூல் ஆயிட்டாங்க. பட் இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இருக்கு. இப்போ ஆர்கே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்க அந்த ஆர்கே ஹாஸ்பிட்டல் ஒரு வெல் செட்டில்டாக ஒரு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு வரதுக்கு காரணம் ஆர்கே சார். ஸோ அந்த ஆர்கே சார் நம்ம இந்த பிசினஸ் டெப்த் ஆயிட்டாரு. பட் இருந்தாலுமே அவர் இருந்ததுனால தான் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பயங்கரமான ஒரு லெவலுக்கு வராதுக்கான காரணமே ஆர்கே சார் தான். அப்படிப்பட்ட அந்த ஆர்கேஸ்ட்ரா ஹாஸ்பிட்டல் ஒரு அப்பர் லெவலுக்கு போறதுக்கான காரணம் அவர் உழைச்சது, கஷ்டப்பட்டதுனால. இப்போ அவர் இல்லாதனால ஒரு காரணம் அவரோட பையன் அந்த ஹாஸ்பிட்டல்ல எடுத்து நடத்துறதுக்காக அந்த இதுல ஒரு போர்டு மெம்பரா இருக்காப்புல. அந்த போர்டு மெம்பரா இருக்கும்போது நிறைய பிரச்சனைலாம் இந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி வரலாம். இப்போ ஆல் ஆஃப் த மேட்டர், சின்ன பொட்டி கடையா இருந்தாலும் சரி, பெரிய கடையாக இருந்தாலும் சரி, பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுற ஆள்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸில் ஒரு டேக் ஆஃப் பண்ணுற ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஷாப்பாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபேஷன் இது மாதிரி ஏதாவது இருக்கலாம், ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கலாம், ஏதாவது இல்லை, போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு போட்டி இருக்குது. பட் ஆனால் ஒரு வஞ்சகத்தோடு இருக்கிற ஒரு போட்டி. யாருக்கு மேலே அப்படின்னா மதன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. அவருக்கு இவங்க மேலே ஒரு வஞ்சகத்தோட ஒரு போட்டி இருக்குது. நாசமா போயிருவீங்கடா. அந்த போட்டியில இவரும் ஒரு ஷேர் ஹோல்டரா, ஒரு மெம்பரா இந்த ஹாஸ்பிட்டல் ஜாயின் ஆகி இங்க இந்த ஹாஸ்பிட்டல் எப்படிலாம் கவுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே ஒரு புள்ளியை வச்சிருக்காரு. தேஜு அப்படிங்கிற ஒருத்தங்க அவங்களுக்கு இன்டர்நெட்டாக ஹெல்ப் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் கவுக்கிறதுக்கு நிறைய மேட்டர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு மேட்டர் அவங்க அந்த இடத்துல எப்படியாவது ஒரு தீ பத்திக்கும் அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கலகம் பிறக்கணும்னா நம்ம சும்மா இருந்தாலே போதும். ஒரு கலகம் பிறக்கும்போது அதில் லைட்டாக கிள்ளி போட்டா போதும், எண்ணெயை போட்டா போதும், ஸ்பார்க் அப்படி ஸ்பார்க் ஆகும். ஸோ அதே கணக்கு தான் இங்க ஒரு பெஸ்டான ஒரு மேட்டர் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா கனகராஜ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் வந்திருந்தாரு ஹாஸ்பிட்டலுக்கு. யாரோ அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு மயக்கம் போட்டு இருந்ததுனால வந்தாங்க. ஸோ அவர் ஒரு டைமிங்ல சூசைட் பண்ணிக்கிறார் அந்த ஹாஸ்பிட்டல்ல. அவரை பார்த்துட்டது யாரு அப்படின்னா நம்ம ரவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ ரவி அப்படிங்கிற கேரக்டர் அந்த கனகராஜ் அவரை நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அப்படியே கம்பர்ஷன் வச்சு அவர் கொஞ்சம் கொண்டுலான்னு இருக்கும்போது அவர் சூசைட் பண்ணிட்டாரு. சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாரோட பார்வையும் கொஞ்சம் மாறும் இல்லை. இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு சார் ஒரு பொண்ணு மேல லைட்டா அப்படி ஏதாவது ஒரு மாதிரி இருந்தார் அப்படின்னா அவரோட இது மாறும், அவரோட அப்பீரியன்ஸ் மாறும், அவரோட தோற்றங்கள் அவரோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே இந்த மக்கள் மத்தியில கொஞ்சம் மாறும், அங்க இருக்கிற ஸ்டாஃப் மத்தியில மாறும். பட் அவர் தப்பே பண்ணாம இருந்திருந்தா, தப்பு பண்ண மாதிரி போர்ட்ரே பண்ணியிருந்தா அப்ப அவரோட நிலைமை எந்த மாதிரி இருக்கும், மென்டாலிட்டி எந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இவர் கரெக்டாக தான் அனலைஸ் பண்ணாரு, கரெக்டாக தான் பார்த்துட்டாரு. பட் இருந்தாலும் அவர் சூசைட் பண்ணதுக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிற போர்ட்ரே பண்ணி
நம்ம மதன் அவரு கொஞ்சம் கொண்டு போயிட்டாரு. வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. ஒரு ஒரு ஒற்றுமையே இல்லை. மதன் அவர் அப்படி கொண்டு போனதால ஏகப்பட்ட பிரச்சனை அந்த ரவி அந்த அண்ணாக்கு வந்துட்டு. பட் இவர் ஒரு ஃபீல் டவுன்ல இருக்காரு. ஏன்னா நான் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணாம இருக்கும்போது நான் எப்படி நான் தப்பு பண்ண அப்படி ஆகும். அதே மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது அரெஸ்ட் இல்லை, பட் அரெஸ்ட் மாதிரி கூட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படியாவது அவர் வெளில கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு எதர்ச்சியாக கல்யாணம் பண்ணப்பட்ட ஒருத்தங்க ஒய்ஃப் பாரதியா. ஸோ அவங்க வந்துட்டு நிறைய அனலைஸ் பண்றாங்க, எப்படி என்ன ஆச்சு, என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கடைசியில் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை கண்டிப்பாக சீரிஸ் பார்க்குறவங்க பாருங்க. அதில் வந்துட்டு நான் சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக அதில் இருக்குது. அண்ட் இது ஒரு கட்டமாக போயிட்டு இருக்க நம்ம இந்த ரீனா இருக்காங்கல்ல, ரீனா வந்துட்டு அவங்களோட லவ்வை அர்ஜுன்ட்டு சொல்ல போறாங்க. எப்பா ஒரு வழியா சொல்ல போறாங்க அப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது, இப்ப ரவி அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட் அர்ஜுனுக்கும் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காதா, இருக்குமில்ல அப்படி மாதிரி. இதுல வந்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க, நம்மளோட அந்த மதன் சார் இருக்காருல்ல, மதன் சார் வந்துட்டு ஒரு வில்லனிசமான ஒரு இதை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா, போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நம்ம ப்ரெஸ் மீட் வச்சு இந்த இது மாதிரி பண்ணி ஆகணும், நம்ம இது தப்பு பண்ணல சொல்லி ஆகணும், நம்ம இந்த பிரச்சனை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போய் ஆகணும், நம்ம எதுவும் தப்பு பண்ணல இல்லை, நம்ம அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதாவது தெரியப்படுத்தணும் நம்ம பண்ணல அப்படின்ட்டு. பட் அதுக்கு நம்ம வந்துட்டு கரெக்டா இருக்கணும். அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்னெல்லாம பேசிட்டு இருக்காரு அவன் பாட்டுக்கு. இது இப்படி பண்ணல, இது அப்படி பண்ணல, இது அப்படி செஞ்சுக்கணும், இது இப்படி செஞ்சுக்கணும், என்னமோ வளர்கிட்டு இருக்கான். ஸோ அதுதான் வந்துட்டு இங்க காமிச்சிருக்காங்க. இது இப்படி இல்லை, இது இப்படி, இது அப்படி இல்லை, இது இப்படி. நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிற வெப்சைட் பார்த்தா புரியும். ஸோ இது வந்துட்டு அப்படியே கடந்து போயிட்டு இருக்க அங்க உள்ள ஒருத்தர் வந்துட்டு ஒரு மெடிக்கல் எரர் பண்ணி உள்ள ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லல. ஸோ அவர் வந்துட்டு ஒரு நர்ஸு மாதிரி தான் போயிட்டு இருக்காரு, டாக்டர், பட் நர்ஸு மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம ரதி கிட்ட சொல்லி எப்படியாச்சும் காப்பாற்றலாமா அப்படி மாதிரி வந்துட்டு இங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. தேய்ச்சி பர்டிகுலர் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு, உனக்கு தைரியம் இருக்கா, நீ முதல்ல செய்வியா, போய் அவங்களுக்கு பேசுவியா, நீ முடியாதுல்ல, மூடிடுது அப்படி வந்துட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. வேற வழி இல்லாம, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. அண்ட் இது மட்டும் இல்லாம வந்துட்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயம் இருக்குது இந்த சீரீஸ்ல. அது கொஞ்சம் சோகமான விஷயம் தான். என்ன அப்படின்னா வந்துட்டு, குணா அப்படிங்கிற கேரக்டர், நீங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். குணா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு அவரோட அம்மா ஒரு நாட்டிய பேரொழி. ஸோ அவங்க வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட், ஒரு டான்சர். அவனோட அப்பா வந்து ஒரு ஆக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு பிளட் கேன்சர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து இவங்க வந்துட்டு அங்கே அட்டன் ஆகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஆகும்போது, சும்மா நடிக்கிறாங்க, போங்க நீங்கள் பார்க்காதீங்க, போங்க அப்படி சொல்லும்போது வந்துட்டு, உனக்கு தெரியுமா அப்படி மாதிரி வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணுறவங்க கத்துறாங்க. கத்தும்போது இவங்களுக்கு வேற சொல்ல முடியல. கடைசியில் பார்த்தா அவங்க பிளட் வாமிட் எடுக்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ அப்படி மாதிரி. என்னதான் நம்ம அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னா வந்து நமக்கு மனசு நோவாதான், கண்டிப்பாக நோகும். ஸோ அதான் வந்துட்டு இங்கே நம்ம குணாக நடந்துட்டு இருக்குது. அவர் வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம அம்மாவோட டேக் ஓவர் பண்ணணும், அம்மா வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் போக, நம்மளோட சினிமா டாக்டர் ஒருத்தர் இருந்தார் சொன்னல, சினிமா டாக்டர். ஸோ சினிமா டாக்டர் வந்துட்டு அவரோட பொண்ணு அந்த குருவி மாதிரி ஒருத்தர் இருக்காருல ஒருத்தர், அவரை வந்துட்டு லைக் பண்றாங்க, இஸ்மிஸ் லவ் மாதிரி லைக் பண்றாங்க. அப்ப வந்துட்டு அவர் வந்து பார்த்துட்டு, அட்டே என்னடா பண்றீங்க என் பொண்ணை அப்படி மாதிரி வந்துட்டு, நீ வா இவன்ட்டு சரி அப்பா அப்படியே அவங்களை கூட்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு சூப்பரான ஒரு 4 எபிசோட் சூப்பராக வந்துருக்குது. ஸோ 4 எபிசோட் நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டாக வாட்ச் பண்ணுங்க. 61 to 64 மிச்சதெல்லாம் பார்க்க வேண்டாம். மிச்சதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் லேக் இருக்கு. பட் வந்து அதை பார்த்தா தான் கனெக்டிவிட்டி புரியும், இல்லைன்னா கனெக்டிவிட்டி புரியாது. மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இந்த எபிசோடையும் பாருங்க. ஆனால் இந்த எபிசோட் வந்துட்டு நான் நினைச்சேன், ரவியோட அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த போலீஸ் அந்த ஒரு டெத்து கேரக்டர், போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணி அந்த முதல்ல அதுக்கு சப்போர்ட் பண்ணி, ஸோ எல்லாரும் என்ன பண்ண தெரியாம இருக்கும்போது வந்துட்டு அந்த இடத்துல இந்த ஒரு மேட்ரை வச்சு அது வந்து கடைசி வந்துட்டு இன்னும் ஒரு எபிசோட் இழுத்துருவாங்க நினைச்சேன். இவர் வந்து கடைசியில் தப்பிச்சாரா, இவர் மேலே தப்பு இல்லை, இன்னும் ப்ரூஃப் ஆச்சா ஆகலையா, ஸோ வந்து இன்னும் நீட்டாக நினைச்சேன். பட் அதெல்லாம் பண்ணல.
அதை காமிச்சு ஃபுல்லாக அதிலே முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு யார் மேலே தப்பு என்ன தப்பு அதை வந்து கிளியராக கண்டுபிடிச்சு அதை அதிலே முடிச்சிட்டாங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு, அது என்ன மாதிரி கொண்டு போனாங்க, என்ன மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெப் சீரிஸை போய் டேக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. Disney+ Hotstarல இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் ஏன் ஹார்ட் போடுற பீட் இருக்கே. அண்ட் மீண்டும் சந்திக்கும் முறை நான் உங்கள் மாஸ்டர் ஐஸ்கிரீம். பாய்.